அனைவருக்கும் ஒரு வெல்கம். இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு சொல்லி தான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். கிச்சனுக்கு வந்திருக்கோம். கிச்சன் இருக்குது கண்டிஷன் பாருங்கள். கிச்சனில் க்ளீன் பண்ணணும். அரிசி ஊற வச்சாச்சு. குழம்புக்கு என்ன ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. குழம்புக்கு என்ன ரெடி பண்ணலாம் பார்த்தா வெங்காயம் இருக்குது, மேங்கோ இருக்குது, மாம்பழம் இருக்குது. மாம்பழத்துக்கு சின்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரிட்ஜை திறப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜை திறந்தாச்சு. தக்காளி இருக்குது, லெமன் இருக்குது, முட்டை இருக்குது. மற்றபடி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றுமே இல்லை. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால் ஒரு முட்டை ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாமா? நம்ம இன்றைக்கி இதை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். அப்படி என்ன ரெசிபி ரெடி பண்ண போகிறோம்? முட்டை குழம்பு. ஓகே, இது இன்றைக்கி முட்டை குழம்பு செய்யலாம். நாளைக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு அதை ட்ரை பண்ணலாம். குழம்பு ரெடி பண்ணுறோம், சோறு செய்கிறோம். இன்றைக்கி ஒரு புடி நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். கத்தி எடுத்து இன்றைக்கி ஒரு கட் பண்ணி அவ்வளோதான். கட்டிங் செகண்ட் முடிஞ்சிடும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் சமைக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறேன். எப்படியும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் சமைக்கிறேன். எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒய்ஃபு நேரம் இருந்ததாக நம்ம வந்தவொடனே சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். அவங்க ஊரில் இல்லை, அதனால் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது ஒரு தனி சுவை தான். ஆனால் இருந்தாலும் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் சமைக்கிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்ய, கடையில் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பு ஒத்துக்க முடியுது. அதனால் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு தான் வச்சுக்கிறோம். இதை சிம்பிளாக வைக்க முடியும், பார்க்கலாம். இப்போ செம வைக்கங்க. ஃபைனலாக சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் நம்ம 3/4 கிளாஸ் போட்ட சோறு. ஆனால் இவ்வளோ தான் வந்துச்சு நமக்கு. இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இதுக்கே முடியல சாமி. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண முட்டை குழம்பு ரெடி. பயங்கரமாக மாசாக ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி வண்டி தட்டில் போட்டுக்கு அதிலே போய் சாப்பிட்ருக்கலாம் போல. தட்டை கழுவாம தின்றுக்கலாம். சரி ரைட். ஃபைனலாக வேட்டைக்கு வந்தாச்சு. வேட்டையில் எனக்கு செம்ம வேட்டைங்க, சூப்பராக இருந்துச்சு, அருமை.